வெல்கம் டு எடிஸ்கண்ட் அகாடமி. இப்போ இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சம் பாத்திரலாமா? ஸோ என்ன சம் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லைன் கிராஃப் கொடுத்துருக்காங்களா, அந்த லைன் கிராஃப்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு டோட்டல் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாய எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபீமேல் மேல் தனித்தனியா இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபீமேல்ல மேனேஜர் தனியா எம்ப்ளாயி தனியா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபீமேல்ல மேனேஜர் தனியா எம்ப்ளாயி தனியா பிரிக்கிறாங்க, மேலுக்கும் அதே மாதிரி தான் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் கிராஃப்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயில எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு மேனேஜர்ஸ் மட்டும் இருக்காங்க. இந்த மேனேஜர்ன்றது யாரு அப்படின்னா, மேல் எம்ப்ளாயி ஃபீமேல் எம்ப்ளாயி ரெண்டு பேரையும் சேர்த்துதான். அந்த மேனேஜர்ன்றது யாரு, மேல் எம்ப்ளாயியும் ஃபீமேல் எம்ப்ளாயியும் சேர்த்துதான் நமக்கு வரும். ஓகேவா? சாரி, இந்த லைன் கிராஃப்ல இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயீஸ்ல எவ்வளவு மேனேஜர்ஸ் மட்டும் இருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மேனேஜர்ஸ் மட்டும் இருக்காங்க அப்படின்றதுதான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மேனேஜர்ல எனக்கு யார் யார் வருவா அப்படின்னா, மேல் மேனேஜர்ஸும் வருவாங்க, ஃபீமேல் மேனேஜர்ஸும் வருவாங்க. ஓகேவா? அந்த கம்பெனில எனக்கு யார் யார் வர போறா, மேல் மேனேஜரும் இருப்பாங்க, ஃபீமேல் மேனேஜரும் இருப்பாங்க. இது எனக்கு டோட்டலா சேர்த்து தான் எனக்கு மேனேஜர்ஸ். ஓகேவா? அதோட இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு இந்த லைன் கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஏல எனக்கு டோட்டல் மேனேஜர் 25%, பில 15%, சில 20%, டில 18%, இல 12, எஃப்ல 30%. ஓகேவா? ஸோ அடுத்தது எனக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த லைன் கிராஃப்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தது, எனக்கு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயில மேனேஜர்ஸோட பர்சன்டேஜ் மட்டும் இருந்துச்சு இல்லையா, அந்த மேனேஜரோட பர்சன்டேஜ்ல என்ன சொன்னேன், ஃபீமேலும் இருப்பாங்க மேலும் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுல இந்த மேல் மேனேஜர்ஸ் மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு இந்த டேபிள்ல இருக்கு. ஓகேவா? சாரி, ஃபீமேல் மேனேஜர்ஸ் மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்ற இந்த ஃபீமேலோட மேனேஜர்ஸ் மட்டும் எனக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு இந்த டேபிள்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே, இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க, if the number of male manager in company C is 144, எனக்கு சில எவ்வளோ மேல் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா 144 மேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் கம்பெனி சி 360. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில இருக்கக்கூடிய மேல் மேனேஜர் மட்டும் எவ்வளவு பேரா, 144. ஓகேவா? எனக்கு மேல் மேனேஜர். ஓகேவா? அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாயி, டோட்டலா ஃபீமேல் எம்ப்ளாயி மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க, 360 மெம்பர்ஸ். புரிஞ்சுதா? எனக்கு இங்க எவ்வளோ ஃபீமேல் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன, சில இருக்கக்கூடிய மேல் மேனேஜர் மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க 144. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதுல இருந்து அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, then find the number of male employees other than managers. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேனேஜர் இல்லாம இருக்கக்கூடிய மேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அது என்னது, அதர் தென் மேல் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க how much percentage more than the number of male manager in that company, அதே கம்பெனில இருக்கக்கூடிய மேல் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, மேல் மேனேஜர், இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேல் மேனேஜரை விட அது இல்ல மேனேஜரா இல்லாம மேல் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ சம் சால்வ் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு சில எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 20% வந்துட்டு மேனேஜர். சில எவ்வளவு மேனேஜர் இருக்காங்க, 20% எனக்கு மேனேஜர். இந்த கொஸ்டின்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு, இந்த 20%ல யார் யார் வருவா, எனக்கு மேலும் வருவாங்க, ஃபீமேலும் வருவாங்க. சோ மேல் நம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 144. ஓகேவா? அது இல்லாம அந்த டேபிள்ல என்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு, ஃபீமேல் மேனேஜரோட வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்களா. ஃபீமேல் மேனேஜர் எவ்வளோ, 336. 36 எனக்கு ஃபீமேல் நம்பர்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ 640 ரிமைனிங் 1 4 3 7 8 1. ஸோ டோட்டலா எனக்கு 180 மேனேஜர்ஸ் இருப்பாங்க, போத் ஃபீமேல் அண்ட் மேல் மெம்பர்ஸ். இந்த 180 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு என்னது 20%. ஓகேவா? சில டோட்டலா எவ்வளவு மேனேஜர் இருக்காங்க நமக்கு தெரியும்ல. சோ அந்த 20% தான் எனக்கு 180 அப்படின்னா, நான் இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 100%ன்றது யாரு, எனக்கு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயி. ஓகேவா? இந்த டோட்டல் எம்ப்ளாயி. சோ கண்டுபிடிக்கலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும், 1 டைம், இங்க எனக்கு 5 டைம்ஸ் வரும். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 5 8s are 40 remaining 4 1 5s are 5 plus 4 900. சோ எனக்கு C ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் எவ்வளவுனா 900. ஓகேவா? டோட்டல் எம்ப்ளாயிஸ் 900. இதுல எனக்கு மேனேஜர்ஸ் பிளஸ் அதாவது நான் மேனேஜர் எம்ப்ளாயி ரெண்டு பேரையும் சேர்த்து எனக்கு 900 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த அந்த கம்பெனில இருக்கக்கூடிய நான் மேனேஜர் மேல் எம்ப்ளாயி இருப்பாங்க இல்லையா, சோ அது நமக்கு எவ்வளவு எவ்வளவு வந்திருக்கும்னா 396. ஓகேவா? சோ 396 இதுல இருந்து இந்த 900 இருக்கு இல்லையா, இந்த 900ல இருந்து இந்த 360 எனக்கு டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாயே கொடுத்துட்டாங்க எனக்கு ஏற்கனவே. அப்போ இந்த 900ல இருந்து நான் 360 மைனஸ் பண்ணேன்னா ரிமைனிங் எனக்கு என்ன வரும்னா 540 கிடைக்கும். ஓகேவா? இந்த 540 யாருன்னா அந்த கம்பெனில இருக்கக்கூடிய மேல் எம்ப்ளாயி. ஓகேவா? இந்த மேல் எம்ப்ளாயில இருந்து தான் எனக்கு மேனேஜர் தனியா எம்ப்ளாயி தனியா பிரியுறாங்க. ஓகேவா? இந்த 540ல எனக்கு மேனேஜர் மட்டும் எவ்வளவு பேர்னு சொல்லிட்டாங்கன்னா 144 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த 396 சாரி இந்த 360 இருக்கு இல்லையா, இந்த 360 எனக்கு டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாயி. ஸோ இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், 90ல எனக்கு 360 போச்சுன்னா ரிமைனிங் 540. 540 அப்படின்றது தான் மேல் எம்ப்ளாயி, மேனேஜர் இல்லாத மேல் எம்ப்ளாயி. இப்போ இதுல இருந்து நான் 144 மைனஸ் பண்றேன் அப்படின்னா டோட்டல் என்ன வரும், 396 வந்துரும் இல்லையா. இப்போ இந்த மெம்பர்ஸ் தான் எனக்கு யாருன்னா அதர் தென் மேல் எம்ப்ளாயி. அப்போ இந்த 396 மைனஸ் யார் யாருக்கும் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா மேல் மேனேஜர் வந்துட்டு எனக்கு நான் மேனேஜர் இருப்பாங்களா எம்ப்ளாயி, அதை விட எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், 144 டிவைடட் பை எனக்கு கம்மியா இருக்கிற வேல்யூ மோர் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா டினாமினேட்டர்ல லோ வேல்யூ தான் போடுவோம், இன்டூ 100. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணும்போது மேல மைனஸ் பண்ணனா 252 வரும், டிவைட் பை 144 இன்டூ 100. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 175%. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 175%. அப்போ எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ்ல இருக்காங்க, 75% இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ஆன்சர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் கம்பெனி ஏ என்ற கம்பெனில if the difference between the number of managers and the number of non-managers is 196.
then find the number of male manager in the company. ஓகேவா? இந்த क्वेश्चनல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? எனக்கு number of managers, so number of manager க்கும் number of non manager, number of non manager க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவா? எனக்கு 196 அப்படின்னு எனக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ எனக்கு அந்த லைன் கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த லைன் கிராஃப்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? டோட்டலா எனக்கு ஏன்ற கம்பெனில 25% யாரு? மேனேஜர்ஸ் இருக்காங்களா? சோ ஏன்ற கம்பெனில எனக்கு 25% வந்து யாருன்னா மேனேஜர். ரிமைனிங் இருக்கக்கூடிய 75% யாரு இருப்பா? நான் மேனேஜர் தானே இருப்பாங்க. நான் மேனேஜர். ஓகேவா? இந்த 100% தான் எனக்கு என்னது? டோட்டல் எம்ப்ளாயி. இப்போ அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 196. இப்போ 75க்கும் 25க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு என்ன வரும்? 50% கிடைக்கும். அப்போ எனக்கு அந்த 50% தான் 196 அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 100% கண்டுபிடிக்கலாமா? 100% என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 டைம் 2 டைம், ஸோ 6 2 are 12, 12க்கு 2 ரிமைனிங் 1, 9 2 are 18, 18 1 19, 19க்கு 9 ரிமைனிங் 1, 1 2 are 2, 2 1. அந்த கம்பெனில டோட்டலா 392 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டோட்டல் 392 மெம்பர்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் மேனேஜர் மட்டும் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். மேனேஜர் எவ்வளவு? 25% இருக்காங்களா? சோ இதுல நான் 25% கண்டுபிடிக்க போறேன். 25% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. சோ இதை நம்ம 1/4 பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 4 டைம்ஸ் 9 டைம்ஸ் 36 ரிமைனிங் 9 times 36 remaining 8 times 32. So 98. இந்த 98 எனக்கு யாரு? அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் மேனேஜர்ஸ். ஓகேவா? இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? மேல் மேனேஜர் அந்த கம்பெனில எவ்வளவு பேர் தானே கேட்டிருக்காங்க. சோ எனக்கு அந்த 98ல எனக்கு டேபிள்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்களா? டேபிள்ல என்ன கொடுத்திருந்தாங்க? ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு மெம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த 98ல இருந்து ஏல எனக்கு எவ்வளவு ஃபீமேல் மெம்பர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா 52 இருந்திருப்பாங்க. ஓகேவா? 52 ஃபீமேல் மேனேஜர் இருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தேன். அதாவது டோட்டல் மேனேஜர்ல இருந்து ஃபீமேல் மேனேஜர் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 6 4 46 கிடைக்கும். ஸோ இந்த 46 தான் யாரு? அந்த கம்பெனில இருக்கக்கூடிய மேல் மேனேஜர். புரிஞ்சுதா எப்படி கண்டுபிடிச்சோன்னு? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? If the number of employee other than manager in company D is 574. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா டில இருக்கக்கூடிய வேல்யூஸ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ டில மேனேஜர் இல்லாம ரிமைனிங் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதாவது நான் மேனேஜர் எம்ப்ளாயி 574 கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? நான் மேனேஜர் எம்ப்ளாயி டில 574 கொடுத்திருக்காங்க. தென் find the number of male manager in company D. டில இருக்கக்கூடிய மேல் மேனேஜர் எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த லைன் கிராஃப்ல இருந்து என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்? டில 574 நான் மேனேஜர் இருக்காங்க இல்லையா? சோ நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மேனேஜர் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். ஸோ டில எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா 18% வந்து மேனேஜரா இருந்திருப்பாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 82% தான் நான் மேனேஜர், அதாவது மேனேஜரா இல்லாம இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ். அந்த 82% தான் 574 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து அந்த கம்பெனில டோட்டல் எவ்வளவு எம்ப்ளாயின்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும். ஸோ 7 டைம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 700. ஸோ அந்த டீன்ற கம்பெனில எனக்கு டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளவு பேரு?
700 மெம்பர்ஸ்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த 700. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஃபீமேல் மேனேஜரோடது. அப்போ இதுல இருந்து 18% கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த 700ல 18% கண்டுபிடிக்கலாமா? 18% கண்டுபிடிச்சா அவங்க என்னது, எனக்கு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் மேனேஜரோடது. ஸோ 18% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 126 வரும். மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டோமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய மேல் மேனேஜர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ டேபிள்ல நமக்கு ஃபீமேல் மேனேஜரோட வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஃபீமேல் மேனேஜர் டீல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னா 80 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா, சோ எனக்கு டோட்டல் மேனேஜர்ல இருந்து ஃபீமேல் மேனேஜரை மைனஸ் பண்ணனா ரிமைனிங் எனக்கு மேல் மேனேஜர் கிடைப்பாங்க. ஓகேவா, அப்போ 6 12 8 போச்சுன்னா 4. ஸோ 46. ஸோ இந்த சம்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 46. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மேல் மேனேஜர் இன் கம்பெனி கே more than the number of female manager in company E. ஈல இருக்கக்கூடிய ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட மேல் நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னா கே அதிகமா இருக்காங்க. ஓகேவா, சோ ஃபீமேல் மெம்பரை விட மேனேஜரை விட மேல் மேனேஜர் இருக்காங்களே அவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னா கே அதிகமா இருக்காங்க. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் எம்ப்ளாயி இன் கே. கேல இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயி, ஈல இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோ அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேர் கே இஸ் 75% ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் மேனேஜர் இன் த கம்பெனி. ஓகேவா, அந்த கம்பெனில எவ்வளோ ஃபீமேல் மெம்பர் மேனேஜர் இருக்காங்களோ அதை விட 75% வந்து எனக்கு அதிகமா இருக்கணும், மேல் மேனேஜர் அதிகமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த கம்பெனில ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு இருக்காங்க, எந்த கம்பெனில, ஈன்ற கம்பெனில எனக்கு ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு இருப்பாங்கன்னா எனக்கு 36. ஓகேவா, இப்போ எனக்கு மேல் மேனேஜர் வேணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க இல்லையா அவங்களோட கே அதிகமா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ பிளஸ் கேன்றது என்னன்னா எனக்கு அந்த ஃபீமேல் மேனேஜர்ல 75%, 3/4 வச்சுக்கலாமா, 4 9. ஓகேவா, ஸோ இதை பண்ணோம்னா 27, இந்த வேல்யூ மட்டும் 27. அப்போ 36 பிளஸ் 20 பிளஸ் 6, சாரி, டோட்டல் மேனேஜர் வந்து எனக்கு 36 பிளஸ் இந்த 36ல எனக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 75 வந்து அதிகமா இருப்பாங்க. யாருன்னா மேல் மேனேஜர் எனக்கு அதிகமா இருப்பாங்க. 36 பிளஸ் 63 36 27 3 ரிமைனிங் 1. கரெக்ட். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 63. இவங்க யாரு, எனக்கு டோட்டல் மேல் மேனேஜர் இந்த கம்பெனி. ஃபீமேல் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா 36ன்னு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், ஸோ 9 9. ஸோ இந்த யார் அப்படின்னா அந்த கம்பெனில இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ். ஸோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டோட்டல் மேனேஜர்ஸ் எவ்வளோனா 99. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபீமேல் மேனேஜர் இந்த கம்பெனி, அந்த கம்பெனில ஃபீமேல் மேனேஜர் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து அந்த கம்பெனில இருக்கக்கூடிய மேனேஜரோடது. ஸோ ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் மேனேஜர் இருக்காங்கன்னா 12% இருந்திருப்பாங்க. லைன் கிராஃப் இருக்கும் இல்லையா அதுல 12% கொடுத்திருப்பாங்க. இங்க இந்த 12% அப்படின்றது 99 அப்படின்னா அந்த கம்பெனில டோட்டல் எம்ப்ளாயி கண்டுபிடிக்கலாமா? ஸோ ரெடியூஸ் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டேபிள் அடிச்சோன்னா 4 டைம்ஸ் 3 3. ஓகேவா, ஸோ அடுத்தது 4 25. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், டோட்டலா 8 33 25. டோட்டல் எம்ப்ளாயி இந்த கம்பெனி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 3 5, remaining 1, 3 5s are 15, 3 2s are 6, 21, 22, 2, remaining 2, 3 2s are 6, 6 to 8.
ஸோ அந்த கம்பெனில டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளவு மெம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 825 தான் எனக்கு ஈல இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயி. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. இன் கம்பெனி பி, பின்ற கம்பெனில the number of female is 60% of total employees. ஸோ எனக்கு டோட்டல் எம்ப்ளாயில ஃபீமேல் எம்ப்ளாயி மட்டும் எவ்வளவா? 60% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபீமேல் எம்ப்ளாயி மட்டும் எவ்வளோ? 60%. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மேல் எம்ப்ளாயி எவ்வளவு பேரு? 40% இருப்பாங்க. ஓகேவா? தென் the number of female employee other than the manager is 40% of the number of employee other than the manager. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனில மேனேஜர் இல்லாம ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த எம்ப்ளாயில 40% தான் எனக்கு மேனேஜரா இல்லாம இருக்கக்கூடிய ஃபீமேல் எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு? ஸோ இப்ப அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் கம்பெனி பி அதர் தென் த மேனேஜர். ஸோ பில இருக்கக்கூடிய நான் மேனேஜர் எம்ப்ளாயி எவ்வளோ, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? டோட்டலா அந்த கம்பெனில 100 மெம்பர்ஸ், அதாவது 100%. இதுல எனக்கு 60%ன்றது ஃபீமேல் எம்ப்ளாயி, 40%ன்றது மேல் எம்ப்ளாயி. ஓகேவா? அடுத்தது இந்த டோட்டல் எம்ப்ளாயி அப்படின்னா யார் யார் வருவா எனக்கு இதுல? மேனேஜரும் வருவாங்க, அது இல்லாம நான் மேனேஜர் எம்ப்ளாயும் வருவாங்க இல்லையா? ஓகேவா? இதுல எனக்கு மேனேஜர் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அந்த என்ன பிஏ வச்சுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க, கம்பெனி பில தானே கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனி பில எனக்கு டோட்டலா 15% வந்து எனக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 15% ஆஃப் 100 அப்படின்னா எனக்கு 15 வந்துடும். ஸோ எனக்கு 15 வந்து மேனேஜரா இருக்காங்க. பிளஸ் அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 85 யாரா இருப்பா? நான் மேனேஜர் எம்ப்ளாயா தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்த நான் மேனேஜர் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா? இதுல 40% தான் யாரா? நான் மேனேஜர் ஃபீமேல் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல 40% கண்டுபிடிக்கலாமா? ஸோ 85 40 ஃபிராக்ஷன்ல போட்டோம்னா 2/5 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 times 1 7 34. ஓகேவா? ஸோ 34 யாரு? நான் மேனேஜர் ஃபீமேல் எம்ப்ளாயி. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியும் எனக்கு? ஏற்கனவே ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து 60 இருக்காங்க இல்லையா? அதுல இருந்து அந்த 34 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 26ன்றது எனக்கு கிடைச்சிடும். இந்த 26ன்றது யாருன்னா அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஃபீமேல் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ 26ன்றது நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மேனேஜர் ஃபீமேல் மேனேஜர் எவ்வளோன்றது கொடுத்துருப்பாங்க இல்லையா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 104. அப்போ என்னன்னா இந்த 26%ன்றது இருக்கு இல்லையா? இதுதான் எனக்கு 104. புரிஞ்சுதா? என்ன நம்ம இப்ப ஃபைனலா வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்னா, எனக்கு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஃபீமேல் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபீமேல் என்னவா பிரியும்? மேனேஜராகவும் நான் மேனேஜர் எம்ப்ளாயும் பிரியும். ஓகேவா? அந்த ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு பேர்னு சொல்லி நமக்கு டேபிள்ல கொடுத்துட்டாங்க. எவ்வளவுனா 104. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது டோட்டலா இருக்கக்கூடியது வந்து 26. அப்போ எனக்கு அந்த 26 தான் 104 அப்படின்னா அதுல இருந்து நம்ம அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாய கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணா என்ன வரும்? 13 8 டைம்ஸ் வந்துடும். சாரி 13 இங்க வந்து 50 டைம்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த 13 நான் கேன்சல் பண்ணேன்னா 13 இது எனக்கு 8 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 5 8s are 40. அப்போ அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோ? 400 மெம்பர்ஸ். ஓகேவா? இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் கம்பெனி பி அதர் தென் மேனேஜர். அதாவது இந்த என்ன கண்டுபிடிக்கணும்? நான் மேனேஜர் எம்ப்ளாயி. நான் மேனேஜர் எம்ப்ளாயின்றது எவ்வளோ?
85% தானே, 50% தான் எனக்கு மேனேஜர், இந்த 85% தான் எனக்கு நான் மேனேஜர். அப்போ இந்த 400ல 85% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டூ 85 டிவைடட் பை 100. ஓ ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 1 டைம் 7 டைம் நீங்கள் அடிச்சோம் அப்படின்னா 20, 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 டைம் 20. ஸோ ஃபைனலாக என்ன வரும்? 17 இன்டூ 20 அப்படின்னா 340. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர் இல்லாம இருக்கக்கூடிய நான் மேனேஜர் எம்ப்ளாயி எவ்வளவு மெம்பர்ஸ் அப்படின்னா 340. ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் 340. ஓகேவா? ஸோ இதுல வந்து ப்ரீவியஸ் இயர்ல ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.